காமெடியா நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவருடைய புது ட்ரை வந்து நல்லா இருந்தது. நான் அப்படிதான் யாரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலர்லாம் சொல்ல முடியும். எல்லாரும் ஒரு காம்போ நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியே எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்காம எந்த இடத்துலையும் இல்லை. சிரிச்சு சந்தோஷமா படம் 2.5 மணி நேரம் வெளில போகிற மாதிரி நல்லா இருந்தது படம். இது ஒரு படம் பாடம் அலாங் வித் காமெடி ஃபன் எல்லாமே இருக்கு. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா செமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய மூவி தான் இது. சிட்டி லைஃபோட வில்லேஜ் லைஃப் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது மூவி. கடுப்பாயிடும் ரியல் லைஃப்பில் அதை பார்த்தா. ஆனால் டைரக்டர் வந்து இது நல்லா தெளிவாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மூவி பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பேஷன்ஸ் வேணும். ரியல் லைஃப்பில் அப்படி முடியாது. ரியல் லைஃப்பில் அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தது மூவி. படம் நல்லா இருந்ததுங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க, ஒரு பேரண்டிங்கா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லெசனா இருக்கு. நம்ம போய் நிறைய இடங்கள்ல இந்த பேரண்டிங்லாம் கிளாஸ்லாம் நடக்குது இல்ல, இந்த படம் பார்த்தா போதும். சூப்பரா இருக்கு. கிட்ஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ராம் சார் படம்னா ஸ்பெஷல் தான் எப்பவுமே நமக்கு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கணும். டெஃபினட்டா இந்த ஒரு படம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். என்டர்டைன்மெண்டா இருக்கும். தேங்க்யூ. சாங்ஸ் நிறைய இருந்தது இல்லை, டைலாக் அப்படியே சாங்ஸாக கொடுத்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் காமெடி அண்ட் கான்செப்ட் ரெண்டுமே இருந்தது. அண்ட் வந்து பேபியோட கான்செப்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நாங்கள் வந்து 1 இயர் பாயோட பேபியோட பேரண்ட் நாங்கள். ஸோ வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அந்த வில்லேஜ் கான்செப்ட் சொல்லியிருந்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அன்பு கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதில். அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பேரண்ட் வந்து அந்த சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பண்ணது, அது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பையனோட அந்த சேட்டையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ப்ளஸ் அதில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருந்தது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் காட்டியிருக்காங்க. ஸோ கிட்ஸோட படத்துக்கு வாங்க, ஒரு போய் படத்தை பார்த்துட்டு வரும்போது என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சிரிச்சுட்டு ஸோ கவலையெல்லாம் மறந்துட்டு வரலாம். யாரோட கேரக்டர் உங்களுக்கு மனசுல நின்னுச்சு, நல்லா பண்ணிருந்தாங்க? நீங்க போய் பாருங்க. சரி, படத்துல எல்லாருமே ஒரு குட்டி குட்டி கேரக்டர் கூட நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க, நமக்குள்ள ஒரு அன்பை காட்டிட்டு போறாங்க. ராம் சாரோட படங்கள்ல எப்படி அன்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமோ இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. படம் நல்லா காமெடியா இருந்துச்சு, பேரண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருந்துச்சு, ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. கிட்ஸை பத்தி இல்ல இன்னொரு பையன் இருக்கான் ஆல்ரெடி, அதனால ரொம்ப நல்லாவே ரிலேட் ஆச்சு. ஆமா, ரொம்ப அன்பு அதிகமா இருந்துச்சு. அன்புன்ற பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான், நல்லா இருந்துச்சு. மெசேஜ்னா பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அன்போட அம்மா தான், ஆனா படத்தை வந்து நான் வந்து அவளை க்ளோரி அண்ட் கோகுலோட பையனா தான் நான் பார்த்தேன். ராம் சார் வந்து ஒரு கவிதையா வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி சிவா சார் வந்து நம்மளை சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்கவும் வச்சிருக்காரு இந்த படத்துல. அது ரொம்ப அவரை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல இந்த படத்துல நான் பார்த்தேன். இல்ல மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதான் ரெண்டு மாதிரியும் இருக்கு. ராம் சார் படமும்னு சொல்லலாம், அது இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. சிவா நல்லா நடிச்சிருந்தாரு. அது அவருக்கு அந்த காமெடி சூட் ஆகும்ல, அதனால அவங்க அந்த கிரேஸ் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்து படத்துல அந்த மரத்துல ஏற்றி விட்டு அந்த ஏணிதள்ளி விட்டு அந்த சீன் பையனும் சூப்பரா நடிச்சிருக்கு. மெசேஜ்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்க வேர்ல்டில் வந்து எல்லாரும் வந்து பசங்க வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, மொபைலு, கேம்ஸ், டிவி அந்த மாதிரி இல்லாமல் இது பிரேக் பண்ணி வெளில வரதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நல்ல ஒரு என்கரேஜிங் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அன்பு தான். படத்துல ஃபுல்லா அன்பு தான். அன்புனால தான் படமே, அன்பால தான் படம். இந்த படம் அன்பாவே இருக்கும், பாருங்க. சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருந்து. இல்ல பையனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த சேட்டை எல்லாம் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தேன். என் தம்பியும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தேன், ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு. நல்லா இருந்து, சூப்பரா இருந்து. அப்புறம் வந்து கேரளா, நானும் கேரளா தான். 3 பேருமே ஒரு அப்பாவா சிவா சார் பயங்கரமா பண்ணியிருக்காரு, ஒரு அம்மாவா ஒரு அந்த எமோஷனலை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கிரேசி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பு அந்த துருன்னு அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு பையனை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பேரண்ட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி வந்து கண்டிப்பாக பார்க்கணும்.
குட்டி பசங்களும் இதை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் இந்த சாங்ஸு காமெடி எல்லாத்தையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.